மொத்தம் 33 கோடி இழப்பு நாங்கள் சொல்லி அதுக்கு ஃபைட் பண்ணாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கட்டம் உண்ணாவிரதம் அந்த போராட்டத்துக்கு பிறகு கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 10% தரேன் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை அப்படியே ஆரம்பிச்சது, அப்படியே போயிட்டு இருந்தது. யாரும் ஒத்துக்கல. திரும்ப சரத்குமார் சார் இவங்க எல்லாம் தரையிட்டாங்க. நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம்லாம் 10 கோடி தரேன்னாங்க. நாங்கள் சொன்னோம் சார் 33 கோடி இழப்பு, அதில் அந்த டெபாசிட் ரீஃபண்ட் அதாவது மஸ்ட், அது கண்டிப்பாக எல்லாரும் கொடுத்தே ஆகணும். நாங்கள் அடுத்து படம் பண்ணாலும் பண்ணாட்டியும் தேட்டருக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் மட்டும் 11 கோடி ரூபாய். நாங்கள் சொன்னோம் சார் அது மட்டுமே 11 கோடி ரூபாய் இருக்கு. அதுக்கடுத்து என்ஜின் லாஸ் ஆன தொகை ஒரு 12 கோடி இருக்கு. அது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு ஒரு 10-11 கோடி இருக்கு. இப்படி மொத்தம் 33 கோடி இருக்கிறனால நாங்கள் வந்து அந்த 10 கோடியும் ஒத்துக்க முடியாது சார். ஏன்னா அந்த கம்பல்சரி கொடுக்க முடியாது, நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மினிமம் எங்களுக்கு 20 கோடி வேணும்னு நாங்கள் சொன்னோம். அப்போ அந்த பேச்சுவார்த்தை முடியாமல் இருந்தது. அவங்க 10 கோடி நின்றுட்டாங்க. அந்த சமயத்தில் ஆரம்பத்தில் எங்கிட்ட கணக்குகளை வாங்கி பெற்ற திரு திருப்பூர் சுப்பிரமணி அவர்கள் அப்பதான் புதுசாக சீனில் வந்தாங்க. அவர் ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரு, நிறைய பிரஸ் மீட்டா சொல்லியிருக்காரு, ரஜினி சார் என்னையே அந்த பிரச்சனையில அனுப்பியிருக்காரு சமாதானப்படுத்துறதுக்கு, பஞ்சாயத்து படுத்துறதுக்கு. அவர் எங்களை கூப்பிட்டு பர்சனலா என்ன சொன்னார்னா, சார் வந்து நீங்க தொடர்ந்து போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம் மாதிரி அறிவிச்சுட்டே இருக்கீங்க. சார் வந்து மிகுந்த மன உளைச்சல் இருக்காரு. அதனால இதுக்கு மேல எந்த விதமான போராட்டம் ஆனா ஏதாவது பேசி தீர்த்துக்கலாம். இப்ப வேந்தன் மூசி நீங்க சேர்த்துக்கோங்க கணக்குல. அவங்களே சேர்த்தா 37 கோடி வருது. 3ல ஒரு பங்கு இப்ப 12 கோடி தரோம். வாங்கிட்டு போயிட்டு அந்த டெபாசிட் ரீஃபண்ட் பண்றவங்க எல்லாம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதுக்கு நம்ம வந்து ரஜினி சார் ஒரு டேட் தருவார். அது வந்து ஒரு அன்புள்ள ரஜினிகாந்த் குசீரன் மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடா இருக்கும். அதை வேந்தன் மூசி நான் சேர்த்துக்க சொல்ற காரணமே அதுதான். ஏன்னா நீங்க ரஜினி சாருக்கு ஒரு சம்பளம் கொடுத்து படத்தை தயாரிக்கிற கெப்பாசிட்டி உங்க விநியோகஸ்தர்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் கம்மி. அதனால வேந்தன் மூசி அந்த படத்தை பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க அந்த நஷ்டத்தை உங்களுக்கு தருவாங்க. நீங்க ஒரு கோஆபரேஷன் மாதிரி அருணாச்சலம் படத்துல ஏற்கனவே 8 பேரை சேர்த்து பண்ணியிருக்காரு. அது மாதிரி நீங்களும் கூட வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. நாங்க சரி ஒரு பெரிய மனுஷன் ரஜினி சாரே அனுப்புனதா சொல்றாருன்னு சொல்லி தான் நாங்க அந்த செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கணும். ஒத்துக்கும் போதும் அப்பயும் ஒரு இது சொன்னாங்க, இப்போ 9 கோடி மட்டும் நீங்க தேர்வு கொடுத்தா போதும், 3.5 கோடியை டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்க எடுத்துக்கோங்க. அதான் ஒவ்வொரு ஏரியாவும் பிரிச்சு 35 லட்சம் நாங்க தரோம். அதை நீங்க வாங்கி உங்களுடைய நீங்க போட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது உங்களுக்கு வட்டி பிரச்சனை இருக்குன்றீங்க, அதை நீங்க கொடுத்துருங்க. 9 கோடி தேர்வு கொடுத்து அதுக்கப்புறம் வரதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் எங்க பேமெண்ட் சொல்லி 35 லட்சம் கொடுத்தாங்க. அன்னைக்கு அக்ரிமெண்ட் எழுதி வாங்கிட்டாங்க. பிரச்சனை முடிஞ்சு, இனிமேல் நாங்கள் பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படின்னா எழுதி கொடுத்துருங்க. நாங்கள் சரி என்ன சார் எதுவுமே ஒரு லெட்டர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருக்கு, நீங்க எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொன்னதுக்கு எங்க தமிழ் சினிமாவோட உயர்ந்த அமைப்பு நாங்க தானு சார் இருக்காரு. நானும் 30 வருஷமா சினிமாவில் இருக்கேன், சேம்பர்ல பிரசிடண்டா இருந்திருக்கேன். நாங்கள் சொன்னா கேட்க மாட்டீங்களா, நான் எல்லா பிரச்சனையும் ஈடுபட்டு பண்ணிட்டு இருக்கேன், டேட் நிச்சயம், நீங்க எப்படி மற்ற வேலையில பாருங்க, செட்டில்மெண்ட் ப்ராப்பரா முடியும், கையெழுத்து போட்டு கொடுங்க. நாங்கள் இன்வெஸ்ட் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கு அப்புறம் மார்ச் 20 கொடுத்தோம். எங்களுக்கு 35 லட்சம் கொடுத்துட்டாங்க. அதையும் வாங்கிட்டு போய் நாங்கள் தேட்டருக்காரங்க தான் கொடுத்தோம். எல்லாமே யாரும் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா சில தேட்டருக்காரங்க ரொம்ப யாரெல்லாம் அர்ஜென்ட் கொடுத்தாங்களோ அவங்களாம் கொடுத்துருக்கணும். மிச்ச பேமெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தானு சார் பிரஸ் மீட்டே அறிவிச்சார், பணம் வந்துருச்சு எங்க கஸ்டடியில் இருக்குன்னு அறிவிச்சார். ஒரு 1 வீக் ஆச்சு நாங்கள் தானு சார் கழிச்சோம். சார் இந்த மாதிரி பணம் வந்துட்டீங்க, பணம் வந்துட்டு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க, டிக்ளேர் பண்ணாம இருந்தோட பிரச்சனை இல்லை, அதனால தேட்டருக்காரங்க வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க சார், செட்டில் பண்ணுங்க சார். அவர் சொன்னா நீங்க எல்லாம் சுப்பிரமணியை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா, ஓகே சார் சுப்பிரமணியை கான்டாக்ட் பண்ணுங்க. சுப்பிரமணிய சார் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பணம் வந்து மதுரை அன்பு செல்லிட்டு இருக்கு, இன்னும் 2 நாள்ல ஒவ்வொரு ஏரியா வந்து உட்காந்து நாங்களே பேசி கொஞ்சம் செட்டில் பண்ணுவோம். அப்பதான் தேட்டருக்காரங்க உங்களுக்கு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேட்டருக்காரங்க கொஞ்சம் அதில் பாக்கி வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா 11 கோடிக்கு 9 கோடி செட்டில் பண்றதுக்கு அவங்க தராங்க. அதனால நாங்களே வந்து செட்டில் பண்ணலாம், ஓகே சார் சொல்லிட்டோம். அப்படியே நாட்கள் கடந்துட்டே இருக்கு. ஏப்ரல் வருது, ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் அப்படி போயிட்டே இருக்கு. நாங்க ஃபோன் பண்றோம், ஒரு கடத்த ரெஸ்பான்ஸ் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். போனை அவாய்ட் பண்றது, சொல்றேன்னு சொல்றது, அவங்ககிட்ட இருக்கு இவங்ககிட்ட இருக்கு இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஏப்ரல் 24ஆம் தேதி நான் இப்போ கங்காருன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக திருச்சியில் ஒரு 10 தேட்டர் கமிட் பண்ணி வச்சிருந்தோம். அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து திடீர்னு அசோசியேஷன் கூப்பிட்டு நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண மாட்டோம், உங்களுக்கு வந்து பணம் செட்டில் ஆகலைங்க. நான் உடனே சுப்பிரமணிய சார் சொன்னேன், சார் இதுதான் இந்த பிரச்சனை தலையில அடிச்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், நீங்கள் வந்து இந்த SMS கொடுங்க அனுப்புறேன்னு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க. இன்னைக்கு வரையும் பணம் போய் கிடைக்கல சார். சொன்னதுக்கப்புறம் பணம் யார்கிட்ட இருக்கு சார், நீங்கள் தானே சார் சொன்னீங்க அன்புகிட்ட இருக்குன்னு, அதெல்லாம் சும்மா கதைங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையை அவரே மறுக்கிறார். நல்ல வேலை என் ஃபோனில் ஆட்டோ ரெக்கார்டிங் இருந்ததுனால நான் அதை வந்து உங்களுக்கு எடுத்து கிளிப்பிங்ஸை வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன். இப்போ நான் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாமே தொடர்பு துணிச்சிக்கிட்டாங்க. முடிஞ்சா வாங்கி பாருங்க மாதிரி எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் ரஜினி சாரோட நேரடியாக டீல் பண்ணல. இவங்க வந்ததுனால ஒரு நேரத்தில் மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தருவதாக சொன்ன கால் ஷீட்டை அவர் வாங்கி படம் பண்ணுறதுக்கு அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து நாங்கள் உங்களை சந்திக்க நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு தாங்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இது வந்து முன்னெடுந்து ஈடுபட்டாங்களோ, இப்போ நானு, ரூபன், மன்னன் இவங்க ஏரியா கூட செட்டில் பண்ணிட்டாங்க. 5 கோடியே 90 லட்சம் கூட செட்டில் பண்ணிருக்காங்க. இந்த பாருங்க, இவரெல்லாம் வந்து இதுவரை மீடியாவுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. இவர் வந்து
இவர் வெளியில் அதிகம் வரமாட்டார். இவர் வந்து அந்த பிளே பேக் சிங்கர் பி. சுஷீலம் மேடத்துடைய சன்னவர். அதனால அவர் வந்து இந்த துறை எங்கேயுமே ஸ்ட்ரைட்டா வந்தது 2 ஏரியா, தமிழ்நாட்டோட 9 ஏரியாவோட 2 ஏரியா இவர் தான் ரிலீஸ் பண்ணார். இவர் எங்கேயும் கேட்கவே மாட்டாங்க, இவங்க பணமே கொடுக்கறது. இவர் போன் அடிச்சா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. இந்த சொல்றேன் அந்த சொல்றேன், ஏன்னா இவங்க அவங்க சண்டை. அதே மாதிரி வேந்தன் மூவிஸ் 2 ஏரியா அவங்களுக்கு ₹1 கொடுக்கல. அதே மாதிரி கோயம்புத்தூர் கொடுக்கல. அவங்க எல்லாம் ப்ராப்பரான பதில சொல்றதே கிடையாது. சரி ஓகே, எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, சரி இதுலயே சொன்ன அமௌண்ட்லயே அவங்க இருக்கிறாங்க, நாளைக்கு அந்த டேட்டு தந்து அந்த என்ஜி தேர்தலுக்கு தீர்க்கிறது நம்ம அமௌண்ட் தரனாங்களா என்னன்னு சொல்லி எங்களுக்கு கேள்விகள் வந்துதான் நாங்கள் இந்த பிரஸ் மீட்டை சந்திக்கிறோம். இது வந்து ஒரு மாபெரும் மோசடி. இந்த மோசடி அமலப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு மீடியா கிட்ட இந்த செய்தியை பகிர்ந்துக்கிறதுக்காக ஆர்கேவி ஸ்டுடியோவில் 3 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணி ஃபுல் பேமெண்ட் பண்ணி ரிசிப்ட் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு காலையிலேருந்து அவங்க டார்ச்சர் பண்ணி நீங்க வந்து ஹால் கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரெட்டு போடுவோம், 4 மணிக்கு யாரும் உங்களுக்கு வந்து சான்ஸ் தர மாட்டாங்கன்னு சொல்லி மிரட்டி பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு லொக்கேஷனை ஷூட் பண்ற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சர்வாதிகாரம் நடக்குது. ஒரு சங்கத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கும். அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண நினைக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியதா இருக்கு. எங்களுக்கு தானு சார் சொல்றோம், எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எங்களுக்கு வந்திருக்கு. எங்க ஏரியாவுக்கு அவங்க என்ன கமிட் பண்ணாங்க 12 கோடிக்கு அந்த ஷேர் எங்களுக்கு வந்துருச்சு. மன்னனுக்கு வந்துருச்சு, செங்கல்பட்டு ஏரியா வந்துருச்சு, திருநெல்வேலி கன்னியாகுமரி வந்துருச்சு, மதுரைக்கு வந்துருச்சு. மீதி ஏரியாவுக்கும் விரைந்து கொடுத்துட்டு ரஜினி சார் தருவதாக சொன்ன அந்த டேட்டை எங்களுக்கு விரைந்து கொடுக்கணும். வேந்தன் மூவிஸ் அந்த படத்தை படுறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த படம் பண்ணினால்தான் எங்களுடைய பிரச்சனையை தீரும். என்ஜி அடிப்படையில் படம் போட தேர்தல்காரங்க பிரச்சனை தீருங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அதே மீறி டான் சார் படம் பண்ணுவேன், எங்களுக்கு டேட்டு டான் சாருக்கு அவர் ரஜினி சார் படம் பண்ணது நாங்கள் எதுவும் தப்பா சொல்லல. ஏன்னா ரஜினி சார் 3 படம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது ஒரு படமாவோட இருக்கட்டும், நாங்க அதை வந்து தடுக்கல. எங்களுக்கு சொன்னபடி திருப்பூர் சுப்பிரமணியம் எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தபடி எங்களுக்கு ஒரு படம் நடித்து தர வேண்டும். அப்போதான் எங்களுடைய பிரச்சனை தீரும். இல்லைன்னா எங்களுக்கு எம்சியில் இவங்களாம் பாதிக்கப்பட்ட என்னவோ அதுக்குள்ள நிவாரணத்தை கொடுக்கணும். இதை நாங்கள் தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை ரஜினி சார் செய்வோம்னு நாங்கள் உறுதியாக நம்புறோம்.